சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். பழமொழி உங்களுக்கு தெரியும். அசையும் யானையையும் அலை கடலையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. வளர்ப்பு யானையை விட காட்டு யானைக்கு அறிவு அதிகம். வளர்ப்பு யானை தன் பாகன் சொல்றத மட்டும்தான் கேட்கும். ஆனா காட்டு யானைகள் தானே சிந்தித்து முடிவெடுக்கும் அறிவுத்திறன் கொண்டது. ஒரு உதாரணம் பாருங்க. காடு மலைகளையொட்டிய விளை நிலங்களை சுற்றி மெக்கர் என்ற மின்சார வேலி போட்டிருப்பாங்க. லேசான மின்சாரம் அதில் இருக்கும். சூரிய ஒளி மின்சார பேட்டரியில் இணைப்பு கொடுத்துருப்பாங்க. கட் அவுட்டர் வச்சு சுழற்சி முறையில் 3 நொடிக்கு கரண்ட் சப்ளை இருக்கும். அடுத்த 5 நொடிக்கு கரண்ட் வராது. கரண்ட் வர்ற அந்த 3 நொடி மட்டும் லேசாக ஸ்ன்னு ஒரு சத்தம் வரும். கரண்ட் வராத அந்த 5 நொடி சத்தம் வராது. மெக்கர் லைனை காட்டு யானைகள் எப்படி தாண்டி போகும்? முன்கால தூக்கி தயாராக மெக்கர் போடப்பட்டிருக்கிற இரும்பு போஸ்ட்டுக்கு முன்னாடி நிற்கும். கரண்ட் வர்ற அந்த 3 வினாடி இந்த சத்தத்தை விட்டுட்டு அந்த சத்தம் நிற்கும் அடுத்த 5 வினாடியை சரியாக பயன்படுத்தி அந்த இரும்பு கம்பத்தை ஒரு மிதிச்சிட்டு தாண்டி போயிடுமா சரஸ்வதி அம்மா. இல்லைன்னா காஞ்ச மரங்களை மெக்கர் மேலே போட்டு உடைச்சிட்டு ஏறி மிதித்து தாண்டி போயிட்டே இருக்குமா காட்டு யானைகள். வனத்துறையின் எல்லா தொழில்நுட்பங்களையும் தவிடு பொடியாக்கக்கூடிய அறிவுத்திறன் படைத்தவை இந்த காட்டு யானைகள். தோண்டி வச்சிருக்கிற அகழிகளை கூட சர்வசாதாரணமாக மூடிட்டு தாண்டி வந்துடுமா. ஓரளவுக்கு கை கொடுக்கிறது வேலியோர தேனீ வளர்ப்பும் சுரைமுள் வேலி மட்டும்தான். காட்டு யானைகளுக்கு தலைமை தாங்கிறது வயதான பெண் யானை தான். கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு வேலையை ஒதுக்கி கொடுக்குமா. லேசாக ஆபத்துன்னு தெரிஞ்சா கூட குட்டி யானைகளை நடுவில் விட்டுட்டு அத்தனை பெண் யானைகளும் சுற்றி அரண் அமைச்சு பாதுகாத்து நிற்குமா. அவ்வளவு புத்தி கூர்மை. யானைகளோட ஆபத்து பகுதிங்கிறது 30 மீட்டர், சுமார் 100 அடி. மற்ற விலங்குகளோ மனிதர்களோ அந்த எல்லைக்குள் வர்றத யானைகள் அனுமதிக்காதான். யானைகள் தங்களது உணவு தேடலுக்காக ஒரு நாளைக்கு 30லிருந்து 50 கிலோமீட்டர் தூரம் வரை நடக்கும். இவ்வளவு தூரம் போகும்போது வனப்பகுதியில் போடப்பட்டிருக்கும் சாலைகளை கடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போ உடனடியாக ஓடி போய் ரோட்டை கடந்துடாதான். 2 பக்கமும் வாகனங்கள் வராமல் இருக்குதான்னு பார்த்து சத்தம் கொடுத்துட்டு வரும் வாகனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டு அப்புறம்தான் சாலையை கடக்குமா. எவ்வளவு பொறுப்பு பாருங்க சரஸ்வதி அம்மா. யானைகளுக்கு புளிப்பு, உப்பு, மஞ்சள், எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்துக்கள் அவசியமானது. வளர்ப்பு யானைகளுக்கு அடிக்கடி இந்த சத்துக்களை உணவுல வச்சு கொடுப்பாங்க. காட்டு யானைகள் வனங்களையே நம்பி இருக்கும். வேற வழி இல்லை. அந்த வனங்களைத்தான் நாம மனித இனம் அழிக்கிறோம். மரங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் காடுகளில் இருக்க வேண்டிய உயிரினங்கள் அங்கங்கே அப்படியே இருக்கும், வாழும். அவை வாழ வேண்டிய சூழல்ல மாறுதல் ஏற்பட்டால் அந்த உயிரினங்கள் நாம் மனிதன் வாழும் இடங்களுக்கு வருகின்றன. உணவு, குடிக்க நீர் தேவைக்காக பொது இடங்களுக்கு அவை வர்றதுனால அந்த உயிரினங்களுக்கும் சிரமம், மனித இனத்துக்கும் சிரமம். ஏன் இப்படி? ஆலமரம், அரச மரம், புங்க மரம், வேப்ப மரம், வாகை, சந்தன மரம், பலன் தரும் மரங்கள்னு பல மரங்கள் காட்டில் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அவற்றை வெட்டி வீழ்த்தி காட்டு விலங்குகளை வீட்டு விலங்குகளாக மாற்ற வேண்டாம். அது அங்கங்கே இருக்கட்டுமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.